செஞ்சியில் இருக்கிற செஞ்சிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க, ராணிக்கோட்டை தான், ராஜாக்கோட்டை ரெண்டு தான். நம்ம இப்போ வந்து ராணிக்கோட்டை தான் மேலே போய் பார்க்க முடியுமா. இதோ நம்ம ரீச் ஆகிடும், பக்கத்தில் தான் தெரியுதுங்களா உங்களுக்கு. இதுதான் ராணிக்கோட்டை. அது மேலே தான் ஏற போகிறோம். இல்லை செஞ்சி பஸ் ஏறி வந்தீங்கன்னா, சென்னையிலேருந்து செஞ்சி பஸ் ஏறி வந்தீங்கன்னா, செஞ்சி பஸ்க்கு நம்ம சென்னையிலேருந்து வரதுக்கு 120 ருபீஸ். 120 ருபீஸ். அங்கேருந்து பஸ்ஸுக்கு அங்கேருந்து இறங்கி ட்ராப் பண்ணுறாங்க. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் 100 மீட்டர் தான். பட் ஆனால் இப்போ நம்ம ஆஃப்டர்நூன்னால நடக்க முடியாத சுச்சுவேஷனால நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு வரோம். மத்தியானம் கோயிலுக்கு போயிட்டு வரோம். கோயிலுக்கு போனோன்னா மொத்தமாகவே கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டு கிஃப்ட் வரணுன்னா ஒரு பர்சனுக்கு 500 ரூபா போதும். ஏன்னா அப் அண்ட் டவுனும் ஒருத்தருக்கு செஞ்சு டு சென்னைக்கு 250 தான். கோயிலுக்கு ஒரு 20, 40, அதுவே 300. சாப்பாடு வந்து இதுக்கு விடுங்கண்ணா. ஓகே கைஸ், ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கு. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஏற போகிறோம். ரெண்டுமே கூட ஏறினா கூட ஏறிக்கலாம். ஓகே, ஏறும் போது பார்க்கலாம். பாய். இப்போ நம்ம ராணிக்கோட்டைக்கு வந்திருக்கோம் கைஸ். போன வாட்டி வந்த அருண், இந்த வாட்டி நம்ம கிட்ட இன்னொருத்தர் நியூ ஜாயினிங் ஒருத்தருக்கு வந்துருக்கிறாரு. பிரியாணி சாப்பிட்டோம், கோவிலுக்கு போனோம். ரைஸ் தான் கைஸ் சாப்பிட்டேன். அவர் ரைஸ் சாப்பிட்டாராம். செஞ்ச ரைஸா செய்யாத ரைஸா? செஞ்சு செய்யாத ரைஸ். நான் சாப்பிட்டேன் ரைஸ். செஞ்சு செய்யாத ரைஸுக்கு வந்தோம். செஞ்ச மலைக்கு போகலான்னு சொன்னேன், செய்யாத மலைக்கு கூட்டின்னு வந்தார். இது பேர் செய்யாத மலையா? ஒத்தடி பாதையில் இப்போ நாங்கள் போய் செய்ய போகிறோம் மலையை. ஏறி ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மார்னிங் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் அப்படியும் இல்லாமல் இப்படி இல்லாமல் மத்தியானம் தான் வருவோம். ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். மலையனூர் கோயில் தான். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். அது வந்து 20 ருபீஸ் ஸ்டார்ட். மொத்தமாகவே கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வரணுன்னா பர் பர்சனுக்கு ஒரு 500 போதும். 500, 600, 250க்கு பஸ் சார்ஜ் அப் அண்ட் டவுனு. தம்பி கீழே பாருப்பா. அதான் இங்கே பாருங்கள் கைஸ். போதும் அவ்வளோதான் போல். ஃபுல்லாக அந்த காலத்தில் இப்படி தான் கட்டுவாங்கள்ல, அந்த சைட்லேருந்து எதிரிங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தண்ணி கிண்ணிலாம் வச்சு கட்டுவாங்க. இது அவ்வளோதான். ஊந்தா காலி. நம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். ஆஃப்டர்நூன் வந்தால் கூட சூப்பராக இருக்குது. நம்ம இங்கே நிற்கிறது தெரியுதா? ஃபுல்லாக ஸ்லோப்பு. எந்த வீந்தா ஒன்றா அது கால் வேணால் சுழுக்கு பிடிக்கலாம். பாட்டிலாம் நின்று ஆடெல்லாம் மேய்க்கிறாங்க. கிணறு போலாங்க. இங்கேருந்து தான் எதிரிகளை வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்து இந்த ஆஃபீஸ் அப்படியா தெரியல. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு? செம்ம ஹைட்டுங்க. உண்மையாக செம்ம ஹைட்டு. ஃபுல்லாக செம்ம ஹைட்டில் இருக்கும். செம்ம ஹைட்னா உங்களுக்கு இந்த செவுரு கிளியராக தெரியுதான் பாருங்கள். ஊந்தா அவ்வளோதான், கால் ஒஞ்சிரும் ஒன்று. அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது. சாவலாம் மாட்டாங்க, கால் கண்டிப்பாக வந்துடும். ஒரு 20 ஃபீட் 20 ஃபீட் இருக்கும். 20 to 30 ஃபீட் இருக்கும் அந்த ஹைட்டு. மனுஷங்களால் ஏற முடியாது. நம்ம இப்போ இந்த ராணி மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வர போகிறோம். நம்ம பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம மோஸ்ட்லியாக வந்து சோலோ ட்ராவலிங் தான் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம போகலாம். ஹாய் காய்ஸ்,
நம்மளோட கோபுரம் பிடிங்கிட்டாங்க. ஹையர் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து பிளாக் பண்ண விடுவாங்களாம். நம்ம வந்து ஃபோனில் பிளாக் பண்ணுறோம், அது அவங்களுக்கு தெரியாது. ஹலோ காய்ஸ், நம்ம கூட வந்தவர் மொட்டை அடிச்சார். வெளியே வாங்குது கைஸ். ஃபுல்லாக வாங்கல போயிட்டாப்புல. பேக்ரவுண்ட் பாருங்க, வியூ எப்படி இருக்கு. அதுதான் ஜூம் பண்ணி ராஜா கொடுத்து காட்டி ஜூம் பண்றா. நம்ம இன்னும் மேலே போகிறோம். ஓ இதான் ஃபுல்லாக யாருக்கும் தெரியாதானா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்ட்டு ஃபுல்லாக கேமராவை பிடிங்கிட்டேன். நம்ம கிட்ட தான் மொபைல் இருக்கேன். ஃபஸ்ட் நம்ம மொபைலில் தான் நான் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். மொபைலில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இன்னும் மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இங்கே தான் ராணி நின்று சைட் அடிப்பாங்க போல், தெரியல. இதோ இங்கே நின்று நம்ம இன்னும் மேலே ஏறணும். எது சுரங்க பாதை? இது சுரங்க பாதையாங்க கைஸ். ராஜா கோட்டைக்கு போகிறதா? இங்கேருந்து அங்கே கனெக்ட் ஆகுமா? இதேமாரி அங்கே ஒன்று கனெக்ட் ஆகும். இல்லைங்க கைஸ், அது வந்து மெயினாக ஏறுறது. நம்ம இன்னும் மேலே போனோம். மேலே ஏறுறாங்க. அங்கே போனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா தெரியல. திருட்டுத்தனமாக பண்ணுறோம். நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, திருட்டுத்தனமாக பண்ணுறோம். பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம். வந்திருக்கோம். 1200 கட்டினதா, 825 வருஷம் ஆகுது. ராணி கோட்டை கட்டி திருட்டுத்தனமாக எடுக்கிறோம் காய்ஸ். திரும்பவும் ஓகே, எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கோம், சுற்றி எத்தனை மலை இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு டாப்பில் வந்துட்டோம் கைஸ். இது மேலே போனால் வீடியோ எடுக்க விடுவாங்களா தெரியல. வந்துட்டோம், நம்ம இன்னும் ஏறுறோம். திரும்பவும் சொல்கிறேன், தெரியாமல் தான் வீடியோ எடுக்கிறோம். கேமரா நாட் அலோடா, ஹையர் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான். ஓகே, மேலே போய் முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன். பாய். மேலே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மூச்சு வாங்குது, தண்ணி கேட்குற, குடிக்க முடியல. அதான் டாப்லேருந்து வியூ பாயிண்ட். இப்படியே என்ன ஏறணும் போல். கல்லுமா இருக்கு. எங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுதா? பார்க்கலாமா? நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், பார்க்கலாம். இப்போ நம்ம இது மேலே ஏற போகிறோம். ஏறிட்டு வியூவை காட்டுறேன். மேலே ஏறத்துக்கு வழி தான், நிறைய செவத்துல கிறுக்கல். 27 பேர் இந்த கோட்டையை வந்து ஆள் இருக்காங்களாம். மேலே வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தரமான பிளேஸ் கைஸ், தரமான பிளேஸ். இப்போ அந்த பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும் கைஸ். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுக்கிறேன், ஏன்னா வந்து பார்த்தாங்கன்னா நான் வந்து தெரியாது வீடியோ எடுக்கிறதுலாம். ஓகே, அங்கே போய் சந்திப்போம். நான் சொன்னேன்ல கைஸ், ஸ்டெப்ஸு நான் சேரிகேட் பண்ணிட்டு எவ்வளோ ஹைட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக எக்கோ தான் கைஸ். அந்த காலத்து ராஜில் ரெஸ்ட் ரூமா இது இல்லைன்னு தெரில. ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப்ஸு நினச்சி இறங்கி உழுந்து ஐயோ
அஞ்சாலே கதி கலங்குதுங்க காய்ஸ், செத்துட்டு போனேன் போல. ஓகே, நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஜாய், பாய் பாய். ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட் இதில் ஏற போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை பயமுறுத்துறாங்களாமா. நம்ம வந்து இதில் ஏற போகிறோம். செம்மையாக இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. நான் வந்து பேக் வியூ காட்டுறேன். ஓகே, இதுதான் அதோட பேக் வியூ. நம்மளை பயமுறுத்துறாங்க, நம்ம தனியாக போகாது யாரும் இல்லைன்ட்டு. நம்மளுக்கு அப்போ தான் இன்னும் ஆரம்பம். நம்ம கொண்டாத்துக்கு முன்னாடி அங்கேருந்து பார்த்தால அதான் இது வேறு. நம்ம பசங்க இன்னும் நம்ம அங்கெல்லாம் போனதெல்லாம் அங்கெல்லாம் போனோம், அங்கே போவோம். இப்போ இதுவும் அதோட கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். 2 ரூம் இருக்கு போல், இது 2ஆக பிரிச்சிருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஸ்மெல் காய்ஸ். ஓகே, நம்ம மேலே போகலாம். நிறைய பிளேஸை கவர் பண்ண முடியல, இன்னும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. அதனால் முடிஞ்ச கவர் பண்ணுறோம் காய்ஸ். டாப்பில் ஏற போகிறோம் காய்ஸ். நம்ம பசங்க தாங்க இருக்கிறாங்க. மேலெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம தாஜ்மஹால் மாதிரி லிட்டிலாம் இருக்கு காய்ஸ். இது எப்படி மேலே ஏறுறதுன்னு தெரியல, ஏறுவோம். மேலே என்ன சூப்பராக இருக்கு. இது ஃபுல்லாக ராஜா காலத்து தான் காய்ஸ். ஒரு ராணிக்காக எவ்வளோ கட்டியிருக்கிறார் பாருங்கள். இப்போ ராணி எவ்வளோ லக்காக இருந்திருப்பாங்க. இந்த காலத்தில் நம்ம இஎம்ஐயில் வீடு வாங்கி கட்டுறதுக்கு தள்ளாடுறோம். அங்கே தான் இன்னும் நம்ம போகலாம். இதுக்கான ஸ்டெப்ஸ் அங்கே இருக்குதுல்ல, மேலே ஏறிட்டு சந்திப்போம் காய்ஸ். நல்லா வர போகிறோம் காய்ஸ். சூப்பராக இருக்கு ஃபுல்லாக. ராணிக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, என்னமோ இருக்குது. இங்கேருந்து அங்கே சுத்தம் குதிக்க முடியுமா? வேணாம். இந்த சைடில் அந்த சைடு போக முடியுமா? வேணாம். ஆல்ரெடி நம்ம ரிஸ்க் எடுத்து நிறைய இழந்திருக்கோம், இன்னும் இழக்க நாங்கள் இருப்போம். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் போகலாம். இதுதான் டாப் வியூ இருக்கிறது. இதுதான் டாப் வியூ ராணிக்கோட்டை. சுற்றி மலை. இது வந்து இன்னொரு பில்டிங். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் போல், தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லைல்ல. பேக் சைடில் அங்கேருந்து எப்படி போகிறது அங்கே தெரியல, பார்ப்போமா. அங்கே
போக முடியாது. ஸோ நாட் டேக் தி ரிஸ்க், லிவ் இட். அதை மட்டும் விட்டுறேன். ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு இது ராணியோட மெயின் தான் நினைக்கிறேன். இதான் கைஸ், அவள் தான் ராணி மலை. சிவனெல்லாம் வரைஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? சிவனெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. நம்மளை விட்டு போயிட்டாங்க கைஸ். நம்ம தனியாக தான் இப்போ வந்து இருக்கோம். என்ன வேணும்னு தெரியாமல் எப்படி எப்படியோ போயிட்டு வரோம். சிவன் சொன்னாங்க கைஸ், அது சிவன் ஃபுல்லாக சாமி பக்தி தான், சாமி தான் இருக்குது. நிறைய கபல்ஸ் எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க போல. இதுக்கு மேலே சொல்லலாம், இந்த கொட்டைக்குள்ளே தெரியல. இது தெரியுது. ஓகே கைஸ், அவ்வளோதான். இது வீடியோவுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் தென் வீடியோவுக்கு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த சைடு வந்தோம். ராணிக்கோட்டை படத்துலலாம் காட்டுற மாதிரி சண்டையில் பிளட்டு வச்சு வரைஞ்சிருப்பாங்க. சரி, கலர் தான் கைஸ், சும்மா சொன்னேன். அதுதான் கலர்ஸ் தான். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஹைட் பண்ணி வச்சுட்டு தான் எடுக்கணும். ஓகே கைஸ், டாட்டா, see you next வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் கைஸ். ரொம்ப